சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். நிந்தா புயல் தமிழ்நாடு தப்பியது, ஆந்திரா சிக்கியது. ஆனா ஒரு ட்விஸ்ட். வானிலை மையம் அலர்ட். இத பத்தி தகவல்கள இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வங்கக்கடலில் உருவாகிய மெந்தா புயல் நாளை அக்டோபர் 28ஆம் தேதி மாலை நேரத்தில் ஆந்திரா மாநிலத்தில் மசுலாப்பட்டினம் மற்றும் காக்கைநாடா இடையே கரையை கடக்க வாய்ப்புள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயல் வேகமாக வலுப்பெற்று வந்ததால் இதற்கு சென்னையில் பெரும் பாதிப்பு ஏற்படாது என்று வானிலை மையம் கூறப்பட்டுள்ளது. புயல் காரணமாக காணப்படும் போது காற்றின் வேகம் மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வரை இருக்கும். கடலோர பகுதிகளில் கடல் அலைகள் 1 மீட்டர் உயரம் வரை எழும் அபாயம் உள்ளது. இதனால் ஆந்திரா மற்றும் தென் ஒடிசா மாநிலங்களில் பலத்த மழையும் பலத்த காற்றும் வீசும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய மையம் காக்கைநாடா மற்றும் ஒடிசா மாநிலங்களில் அருகில் உள்ளது. மெந்தா புயல் தீவிரமாக வளர்ந்து வரும் நிலையில் 12 மணி நேரத்தில் கடலோரம் நோக்கி நகரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு உயர் எச்சரிக்கை வழங்க பாதுகாப்பு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருகிறார்கள். அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறையினருக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மசுலாப்பட்டினம் காக்கைநாடா பகுதி மிகவும் பாதிக்கப்படும் மண்டலமாக அடையாளமாக காணப்பட்டு வந்தது. அங்கு கூடுதல் கண்காணிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதேபோல ஆந்திரா மாநிலம் முழுவதும் பல கடலோர கிராமங்கள் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் மாற்றப்பட்டுள்ளது. மேலும் இந்த புயலால் நேரடியாக பாதிப்புக்கு உள்ளாகிறது எனவும், ஆனால் இந்த விளிம்பு காரணமாக சில பகுதிகளில் கனமழை இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் புயல் காரணமாக மீட்க நடவடிக்கைகள் தடை செய்யப்பட்டு வந்திருக்கிறது. குறைந்த படகுகள் துறைமுகங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. மீனவர்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களில் திரும்பியுள்ளார்கள். மெந்தா புயல் ஆந்திராவில் கரையை கடந்ததால் மேகங்கள் சென்னை அருகே வர அதிக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக சென்னை மாநிலம் மற்றும் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தற்போது புயலானது சென்னைக்கு தென்கிழக்கே 850 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது என்று குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.